ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 13 நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 9. யஷ்ய யோகம் ந வாஞ்சந்தி வியோக பயகாதரா பஜந்தி சரணாம்போஜம் முனையோ ஹரிமேதச. ஹரே கிருஷ்ணா. டிரான்ஸ்லேஷன். நிமி மகாராஜா தொடர்ந்து கூறினார், ஜட உடலை ஏற்றால் மீண்டும் அதை கைவிட வேண்டும் என்பதற்கு அஞ்சும் மாயாவாதிகள் பொதுவாக அதிலிருந்து விடுதலையடைய விரும்புகின்றனர். ஆனால் பகவத் தொண்டிலேயே எப்போதும் புத்தியை பதித்துள்ள பக்தர்கள் அதற்கு பயப்படுவதில்லை. உண்மையில் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டை செய்வதற்கு அவர்கள் உடலை நன்கு பயன்படுத்தி கொள்கின்றனர். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஒருவர் பகவானுக்கு தொண்டு செய்ய தீவிரமான ஆசை கொண்டிருப்பாரானால் அவர் பௌதீக உடலில் இருந்தாலும் அல்லது ஆன்மீக உடலில் இருந்தாலும் ஒரு முக்தி பெற்ற ஆத்மாவாகவே விளங்குகிறார். ஆன்மீக உடலில் பக்தன் பகவானின் நேரடியான ஒரு சகாவாக விளங்குகிறான். ஆனால் பக்தன் ஒருவன் வெளிப்பார்வைக்கு ஒரு பௌதீக உடலில் இருப்பது போல காணப்பட்டாலும் அவர் எப்போதும் முக்தி அடைந்தவராகவே இருப்பதுடன் வைகுண்ட பக்தருக்குள்ள அதே கடமையையே தாமும் செய்வதில் ஈடுபடுகிறார். அதில் வேற்றுமையில்லை. பக்தனொருவன் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவனுடைய ஒரே நோக்கம் பகவானுக்கு தொண்டு செய்வது. சாதுர் ஜீவோ வா மோரேவா. அவன் தன்னுடைய உடலை விடும்போது ஆன்மீக உலகத்திற்கு சென்று அங்கு பகவானுக்கு தொண்டு செய்கிறான். தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாம்யேத்தி. ஜட உலகில் ஒரு ஜட உடலை பெற்றிருக்கும் பொழுதும் அவன் அதையே தான் செய்கிறான். பக்தனுக்கு இன்ப துன்பங்களோ அல்லது அவன் அடைய வேண்டிய பௌதீக பூரணத்துவமோ இல்லை. மரணமடையும் போது உடலை கைவிட வேண்டியிருப்பதால் ஒரு பக்தனும் துன்பத்தையே அனுபவிக்கிறான் என்று ஒருவன் வாதிடக்கூடும். இது தொடர்பாக பின்வரும் உதாரணத்தை கூறுவது இங்கு பொருத்தமாக இருக்கும். ஒரு பூனை தன் வாயில் ஒரு சுண்டலியை கவ்விக்கொண்டு செல்கிறது. பூனைக்குட்டியையும் தன் வாயில் கவ்விக்கொண்டு செல்கிறது. சுண்டலி பூனைக்குட்டி ஆகிய இரண்டுமே அதே வாயில்தான் கவ்வி செல்லப்படுகிறது. ஆனால் சுண்டலியின் நிலை வேறு. அது மரண பயத்தில் இருக்கும். பூனைக்குட்டியின் நிலை வேறு. அது அமைதியாக இருக்கும். பக்தனொருவன் தன் உடலை கைவிடும் போது தியக்த்வா தேகம் அவன் ஆன்மீக உலகத்திற்கு செல்ல தயாராக ஆனந்தமாக இருக்கிறான். இவ்வாறாக தண்டனை அளிப்பதற்காக யமராஜனால் எடுத்துச் செல்லப்படும் ஒருவனுடைய நிலையிலிருந்து பக்தனுடைய நிலை வேறுபட்டது, முற்றிலும் வேறுபட்டது என்பதில் சந்தேகமே இல்லை. எப்போதும் பகவானின் தொண்டை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவன் ஒரு ஜட உடலை ஏற்பதற்கு பயப்பட மாட்டான். ஆனால் பக்தனல்லாத ஒருவன் பகவத் தொண்டில் ஈடுபாடு கொள்ளாததால் ஒரு ஜட உடலை ஏற்கவோ அல்லது இருப்பதை விடவோ மிகவும் அச்சப்படுகிறான். எனவே நாம் சைத்தன்ய மகாபிரபுவின் உபதேசத்தை பின்பற்ற வேண்டும். மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரகைத்து கீத்வயி. நாம் ஒரு ஜட உடலையோ அல்லது ஆன்மீக உடலையோ எடுப்பது முக்கியமல்ல. எப்போதும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதை மட்டுமே நாம் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 13 நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 9 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.